ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்டைல் மாங்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு ஒரு பெரிய மாங்காவை தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு அதை தனியாக வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்து ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 கப்பு தண்ணீரும் விட்டு மிக்சியில் நல்லா அடித்து ஃபில்டர் பண்ணி முதல் பால் ரெடி பண்ணலாம். அதே தேங்காய் கூட 1 கப் அளவு தண்ணீர் விட்டு மிக்சியில் அடித்து ஃபில்டர் பண்ணி 2வது பாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சட்டியில் இருக்கிற வெங்காயத்துக்கு கூட இந்த மாங்காவை ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2வது பாலையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து மாங்காய் வெந்து கிடைக்கும். இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்கிற முதல் பாலை இதில் ஆட் பண்ணலாம். இது வேகட்டும். இப்போது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடுகு தாளித்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலர் ஆகிறது வரை வதக்கி விடலாம். இது இப்போ நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. தாளிப்பு ரெடி. இதை இப்போ மாங்காயில் ஆட் பண்ணலாம். உப்பு செக் பண்ணி பாருங்கள், வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ சுவையான கேரளா ஸ்டைல் மாங்காய் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.